Subscribe to Jazee's recipes and click on the bell icon for more updates. Hi everyone, நான் Jazee Ismail. Welcome to Jazee's recipes. இன்றைக்கு வீடியோவில் Turkish Pide எப்படி செய்யணும்னு பார்ப்போம். Pide என்றது அரேபியன் ஸ்டைலில் ஒரு பீட்சா மாதிரி தான். ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ஓவல் ஷேப்பில் ஒரு போட் மாதிரி செய்கிறது. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு 100 ml ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. பால் கூல் இல்லாமல் லைட்டாக சூடாக இருக்கணும். ஒரு டீஸ்பூன் சீனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. பத்து நிமிஷத்துக்கு பிறகு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விரும்பி எந்த எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளலும். அடுத்தது முட்டை அரைவாசியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்த பிறகு இதை மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தடவி ஒரு 1 to 2 hours மாதிரி அப்படியே உங்களோட மாவை மூடி வைங்க. டூ ஹவர்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாவு டபுள் சைஸாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் எகெயின் 2 நிமிஷம் மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இப்போ 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் தட்டி எடுத்த பிறகு சிக்கன் அல்லது பீஃப் ஃபில்லிங் நடுவில் வச்சுக்கோங்க. நான் இந்த சிக்கன் கீமா ஃபில்லிங் எப்படி செய்கிறோன்னு வீடியோ எடுத்து தான் இருந்தேன். ஏதோ ஒரு ரீசனால் அது டிலீட் ஆகிட்டு. ஸோ ஃபில்லிங் ரெசிபி வேணுமெண்டா என் அடுக்கு ரொட்டி ரெசிபியோட ஃபில்லிங் ரெசிபி இதுக்கு நல்லா சூட் ஆகும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபில்லிங்கை நடுவில் வச்ச பிறகு இதை மாதிரி 2 சைடையும் மடித்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒழுங்காக சீல் பண்ணலைன்னா அது பேக் ஆகும் போது விரிஞ்சு வந்துடும். உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் மேலால் கிரேட் பண்ணி தூவிக்கோங்க. எனக்கிட்ட இன்றைக்கி சீஸ் இல்லாததுனால நான் இன்றைக்கி போடலை. அடுத்தது முட்டை ஒன்றை உடைச்சி அது எல்லா சைட்ஸும் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அவனை 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் 15 to 20 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு க்ரஸ்ட் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணுமெண்டா 2-3 நிமிஷம் கூடுதலான நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா உங்களோட ஃபுட் பிக்சர்ஸ் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.